முக்கிய பிரமுகர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 200 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 1952 ஆண்டு, இன்று 2023. இந்த ஆண்டு நாம் பார்க்கின்றோம் 2023 எண்ணற்ற கலைஞர்கள் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறார்கள். இந்த கலைஞர்கள் நீங்கும் போது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மனநிலை இருக்கும், மனோபாவம் இருக்கும். ஆனால் அனைவரும் ஒரு சேர ஒரு மனம் கணக்க செய்து மனதை வலிக்க செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், கேப்டன் விஜயகாந்த் இந்த மண்ணுலகை விட்டு நீங்கியது. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் சரி, இந்த மதத்திற்கு ஏற்றபோல் அவர்கள் இது போன்ற இவர் விடைபெற்று விட்டார் விஜயகாந்த் என்று சொல்லி அவர்கள் இளைப்பாற ஒரு இடம் கிடைத்திருக்கு, இளைப்பாற வேண்டும். ஒரு மனிதன் மரணித்தால் இது போன்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று பலரும் கூட கூறிவிட்டு சென்றார்கள். மனதில் நிறைந்த ஒரு மனித நேயர், மனிதநேயவாதி அவர் என்று அவரை குறிப்பிட்டு சொல்வதுண்டு. ஒரு பொன்மன செம்மலாக இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு கர்ணனாக அவரை கொண்டாடுபவர்கள் எண்ணற்றோர் இருக்கிறார்கள். நேற்று நாம் பேட்டியில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்க முடியும். இன்னும் ஒரு 5 நிமிட நேரத்தில் தீவுத்திடலிலிருந்து கோயம்பேடினுடைய தேமுதிக அலுவலகத்திற்கு கேப்டன் விஜயகாந்தின் அந்த இறுதி ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட உள்ளதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் அஜித் துபாயில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் பிரேமலதா மற்றும் அவர்களது புதல்வர்கள் இருவருக்கும் தனது இரங்கல் செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த ஷூட்டிங்கிற்காக தான் சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நேரடியாக வர முடியவில்லை என்று சொன்னார். நேற்று இரவு நடிகர் விஜய் சென்றிருக்கின்றார். இன்று காலையில் தீவுத்திடலில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். மண்ணை விட்டு அவர் மறைந்திருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை விட்டு அவர் மறையவே இல்லை. மக்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல். தீவுத்திடலில் தற்போது மற்ற முக்கியஸ்தர்களும் அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆளுநர் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்று தற்போதைய தகவல் வந்திருக்கிறது. அரசு மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட இருக்க. அதுக்கு முன்னதாக தமிழக ஆளுநர் RN ரவி விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தீவுத்திடல் வளாகத்திற்கு வந்திருக்கிறார். அவரது துணைவியாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேழைக்கு அருகில் சென்று தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இன்று முற்பகல் நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். நீண்ட உரையாடலை அவர் பிரேமலதா அவர்களிடம் பேசியிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. பிரதமர் மோடியின் சார்பாக தான் வந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அவருடைய உத்தரவின்படி சென்றதாகவும் தற்போது விஜயகாந்த் உடலுக்கு ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது அவரது உடல் எடுக்கப்படுவதற்கு முன்னதாக அங்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் ஆளுநர். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அவர்களது துணைவியாரிடம் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் ஆளுநர். சற்று நேரத்தில் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. பல நினைவுகள் விஜயகாந்திடம் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. அதே போல திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் உண்டு, அரசியல் ரீதியாக உண்டு. அவர் கோபப்படுவார், ஆனால் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவர் என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த கோபத்திற்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயம் தனக்கானதாக இருக்காது, ஆனால் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கானதாக இருக்கும், அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களுக்காக இருக்கட்டும், அல்லது அரசியல் காரணங்களுக்காக இருக்கட்டும், மக்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பால் இருக்கட்டும் என்று சொல்லப்படுவதுண்டு. அதன் காரணமாகத்தான் அப்படி ஒரு கோபம் வருகிறது என்று சொல்லுவதுண்டு. ஆனால் அந்த கோபம்தான் அவரை பொது வாழ்க்கைக்கு அழைத்து வந்தது என்று நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருந்தார். எளிமை, அந்த எளிமை எந்த அளவுக்கு இருந்ததென்றால், கமல்ஹாசன் ரஜினி இருவரும் உச்சபட்ச நடிகர்களாக இருந்தபோது அவர்களுக்கு இணையாக ஒரு உச்சபட்ச நடிகராக வலம் வந்தவர் விஜயகாந்த். அப்போது கூட தனக்கொன்று பிறருக்கொன்று என்று அவர் ஒரு காலம் எண்ணியதில்லை. அனைவருக்கும் சமமான ஒரு அந்த சமம், அவருக்கு நிகராக அனைவரையும் வைத்து பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் அனைத்தும் அவரிடம் இருந்தது. அதனால்தான் ஒவ்வொருவரும் அவருடன் அவர் இணைந்து விட்டதாக கருதுகிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆளுநர் RN ரவி அவர்கள்
விஜயகாந்தனுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரது உடல்நிலை எப்படி இது போன்று மோசமடைந்தது, என்ன மருத்துவ காரணங்கள் எப்படி இருந்தது போன்ற பல்வேறு தகவல்களையும் அவரது துணைவியார் அவரிடம் எடுத்து கூறிக் கொண்டிருக்கின்றார்.